السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 448. இந்த பாடத்தில் பாபு பயானி அன்ன சுன்னத இதா கீல லில் முஸ்தஅதினி மன் அன்த ஐ யகூல ஃபுலானுன் ஃபயுஸம்மிய நஃப்ஸஹு பிமா யுஅரஃபு பிஹி மின் இஸ்மின் அவ் குன்யத்தின் வகராஹத்தி கௌலிஹி அன வ நஹ்விஹா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது பெயரை கூறி அனுமதி பெற வேண்டும் என்பதாக அமைகின்றது. அப்போ நம்ம ஒரு இடத்திற்காக, ஒரு வீட்டிற்கு, இல்லை ஒரு இடத்திற்காக நம்ம அனுமதியை கோர வேண்டும். அனுமதி கூறிக்கொண்டு அனுமதியை கேட்டு அந்த வீட்டிற்கு நுழைவதற்கான அனுமதியை பெறும் பொழுது நான் வந்திருக்கிறேன், இப்படிப்பட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சாதாரணமாக மூடலாக சொல்லக்கூடாது. நம்முடைய பெயரை சொல்லி, என் பெயர் ஜெயிது, அதனால் நான் வந்திருக்கிறேன் என்பதாக கூற வேண்டும். என் பெயர் அம்ரு, நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பெயரை சொல்லி குறிப்பிட்டு அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதை குறித்தும் பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 141வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு பயானி அன்ன சுன்னத இதா கீல லில் முஸ்தஅதினி மன் அன்த ஐ யகூல ஃபுலான் ஃபயுஸம்மிய நஃப்ஸஹு பிமா யுஅரஃபு பிஹி மின் இஸ்மின் அவ் குன்யத்தின் வகராஹத்தி கௌலிஹி அன வ நஹ்விஹா என்பதாக அமையக்கூடியதாக இருக்கு. பாபு பயானி விளக்குவதனுடைய பாடமாக இருக்கின்றது. எதை விளக்குவது? அன்ன சுன்னத்த நிச்சயமாக சுன்னத்தாகிறது, நிச்சயமாக நபி வழியாகிறது. இதா கீல லில் முஸ்தஅதினி ஒரு அனுமதி கூறக்கூடியவன், ஒரு அனுமதியை தேடக்கூடியவனுக்கு சொல்லப்பட்டால், மன் அன்த நீ யார் என்பதாக சொல்லப்பட்டால், ஐயகூல அவன் சொல்ல வேண்டும், ஃபுலானுன் இன்னார் என்பதாக அவன் சொல்ல வேண்டும். இன்னும் ஃபயுஸம்மிய நஃப்ஸஹு இன்னும் அவனுடைய நஃப்ஸை அவன் பெயரிட்டு குறிப்பிட வேண்டும். அவனுடைய நஃப்ஸை அவன் பெயரிட வேண்டும், அதாவது பெயர் சொல்ல வேண்டும். பிமா யுஅரஃபு பிஹி எந்த ஒன்றை கொண்டு அறியப்படுமோ அந்த ஒன்றை கொண்டு தன்னுடைய நஃப்ஸை பெயர் சொல்ல வேண்டும். மின் இஸ்மின் அவ் குன்யத்தின் ஒரு பெயரின் மூலமாகவோ அல்லது ஒரு குன்யத், அதாவது உம்மு அபு என்பதாக சொல்கிறோமா இல்லையா? இப்ப அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்வது மாதிரி, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா என்று சொல்வது மாதிரி அந்த பெயரின் மூலமாகவோ தன்னுடைய நஃப்ஸிற்கு பெயர் கூற வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த தலைப்பில் அமைக்கிறாங்க நமக்கு. அப்ப நபி வழி என்னன்னு சொன்னா, ஒரு அனுமதி கூறக்கூடியவன், அதாவது ஒருவன் அனுமதி தேடி போறான் ஒரு வீட்டுக்கு. அப்ப அனுமதி போகக்கூடிய சமயத்துல நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்ட உடனே உள்ள இருந்து கேட்கப்படுது, யார் அது, நீ யாருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுதுன்னு சொன்னா, அப்ப அவன் என்ன சொல்ல வேண்டும் என்றால் 2 விஷயத்தை சொல்லித்தராங்க. ஒன்னு ஃபுலானுன் என்பதாக சொல்ல வேண்டும். ஃபுலானுன்னா இன்னார், நான் இப்படிப்பட்டவன் வந்திருக்கிறேன், நான் இந்த இடத்தில் உள்ளவன் வந்திருக்கிறேன் என்பதாக நம்முடைய அடையாளத்தை குறிப்பிடணும். இல்லைன்னு சொன்னா பிமா யுஅரஃபு பிஹி எந்த ஒன்றை கொண்டு விளங்கிக் கொள்ளப்படுமோ, அறிந்து கொள்ளப்படுமோ, அதாவது நம்ம என்ன பெயரை சொன்னா அந்த அனுமதி கூறப்படக்கூடியவர், அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இருக்கிறார் இல்லையா, அவர் அறிந்து கொள்வாரோ
அந்த பெயரை குறிப்பிட வேண்டும் சொல்றாங்க. அது பெயராக இருக்கலாம், இல்ல பட்டை பெயராக இருக்கலாம். அப்போ நம்முடைய இயற்பெயராக இருக்கலாம், இல்ல நம்முடைய பட்டை பெயர். பட்டை பெயர் எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம இந்த ஊருடைய ஒரு நீதிபதியாக இருக்கிறோம்னு வச்சுப்போம். இல்ல ஒரு ஊருடைய தலைவராக நம்ம இருக்கிறோம்னா அப்படி சொல்லலாம். நான் அந்த ஊருடைய தலைவர் வந்திருக்கிறோமா, நான் அந்த ஊருடைய நீதிபதி வந்திருக்கிறோமா, நான் இந்த இந்த கடையில் இருக்கக்கூடிய வியாபாரி வந்திருக்கிறோமா, அப்படி நம்முடைய அந்த அடையாளங்களை குறிப்பிட்டு அந்த பெயரை குறிப்பிட வேண்டும் என்பதை இந்த தலைப்பின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு விஷயம் விளங்கணும். இங்க நீதிபதி, தலைவர், இப்படிப்பட்ட நம்முடைய பதவிகளை சொல்லி நம்ம அடையாளம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுல பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு ஷரகளை சொல்லித்தராங்க. நான் தான் தலைவன் வந்திருக்கிறேன், கதவு தோரணி அப்படின்னு ஒரு ஆதிக்கம் என்பது இருக்கக்கூடாது. ஒரு பெருமை என்பது நம்ம சொல்லில் இருக்கக்கூடாது. ஒரு அடையாளப்படுத்துதல் என்ற நோக்கம் மட்டும்தான் அதில் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, கராஹதி, இன்னும் கராஹத்தாகும், மக்ரூஹ் ஆகும், வெறுக்கத்தக்க காரியமாகும். பௌலிஹி அன வனஹவிஹா, அன என்ற அன, இன்னும் அன நான் என்ற, இன்னும் அந்த நான் போன்ற சில வார்த்தைகளான அவனுடைய வார்த்தைகள் என்பது அது கராஹத்தாகும், வெறுக்கத்தக்க வார்த்தைகளாகும் என்று சொல்கிறார்கள். அதாவது வெறுக்கத்தக்க வார்த்தைனா அனுமதி கேட்கும் விஷயத்துல நான் வந்திருக்கிறேன், இல்ல நான் என்ன சொல்ல வர, அந்த நானும் நான் என்ற வார்த்தையை போல வேறு ஒரு வார்த்தையை சொல்றான். நான் தான் வந்திருக்கிறேன், தெரியாத நான் யாருன்னு, நான் தான் அப்படின்னு இது போன்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துதல் என்பது மக்ரூஹு, அது கராஹத் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாகவும் அதனை விளக்கக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை கற்றுத்தருகிறார்கள். அப்ப ரெண்டு விஷயம். ஒன்னு, அனுமதி கூறும் பொழுது பெயரை குறிப்பிட்டு கூற வேண்டும் என்பதை கற்றுத்தரும் பாடமாகவும் இருக்கு. இரண்டாவது, நான் போன்ற ஒரு மூடலான சொல்லை பயன்படுத்துவது கராஹத் என்பதை விளக்கி தரும் பாடமாகவும் இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். அப்ப இந்த பாட தலைப்பு, இந்த தலைப்பின் மொத்த கருத்து சுருக்கம் இதுதான். அப்ப இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடியதாக தான் இந்த பாடத்தில் வரக்கூடிய அனைத்து ஹதீசுகளும் நமக்கு இடம்பெறக்கூடியதாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, முதலாவது ஹதீஸை பார்ப்போம். ஒன்றாவது ஹதீஸ், 874வது ஹதீஸ். அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ஃபி ஹதீஸிஹில் மஷ்ஹூரி ஃபில் இஸ்ராஇ, இஸ்ரா என்ற விஷயத்தில் பிரபலியமான தன்னுடைய ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றதா. அப்ப இஸ்ரான்னு சொன்னா மிஅராஜ், அந்த மிஅராஜினுடைய சமயத்தில், மிஅராஜினுடைய அந்த விஷயத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிரபலியமான ஒரு ஹதீஸ் இருக்குதான். அப்ப அந்த ஹதீஸிலிருந்தும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக அந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது என்பதை இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, கால, அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சும்ம, பிறகு. அப்ப பிறகு எதனால சொல்றாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட செய்தியா அந்த ஹதீஸை சொல்றாங்க. பலதரப்பட்ட செய்திகளை சொல்லிவிட்டு பின்பு இந்த செய்தியை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்ப இந்த செய்தி நமக்கு இந்த பாடத்திற்கு தோதுவாக வருவதனால் இங்கிருந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, சும்மா பிறகு, சுஐத பி ஜிப்ரீலு இல ஸமாஇ துன்யா, இந்த உலகத்தினுடைய வானத்தின் பக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்னை கொண்டு உயர்த்தினார்கள். என்னை கொண்டு உயர்த்தினாங்கன்னா என்னை கொண்டு அந்த வானத்தை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கொண்டு சென்றார்கள். அப்போ கொண்டு சென்ற பொழுது ஃபஸ்தஃப்தஹ, அப்பொழுது அந்த முதல் வானத்தை அடைந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் திறக்க தேடினார்கள். திறக்க தேடினார்கள்னா அந்த அந்த கதவில், அந்த கதவினுடைய அந்த கதவை திறப்பதற்கு தேடினார்கள்னா அனுமதி கேட்கிறாங்க. அப்ப அனுமதி கேட்ட பொழுது ஃபகீல, அப்பொழுது கேட்கப்பட்டது, மன் ஹாதா, யார் இது என்பதாக கேட்கப்பட்டது. அதற்கு கால, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீலு, நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன் என்று அவர்கள் பெயர் குறிப்பிட்டு சொன்னார்கள். இன்னும் கேட்கப்பட்டது, வமம் மஅக, உங்களோடு யார் இருக்கிறார், உங்களோடு யார் வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்ட பொழுது கால, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், முஹம்மதுன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னோடு வந்திருக்கிறார்கள் என்ற பதிலை அவர்கள் கொடுத்தார்கள். அப்ப ஏன் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இப்படி கேட்கப்பட்டுச்சுன்னா, யார் வந்திருக்கிறான்னு கேட்கப்பட்டுச்சுன்னா, உங்களோடு யார் வந்திருக்கிறான்னு கேட்கப்பட்ட காரணத்தை நமக்கு ஷரஹ்ல எழுதுறாங்க. வழக்கமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தனியாக தான் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இப்படி கதவை தட்டியதும்
அந்த கதவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புதாரியான அந்த மலக்குமார்கள் விளங்கி கொண்டார்களாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் யாரோடு வந்திருக்கிறார்கள். அப்போ யாரோடு வருவதன் காரணமாக தான் அவர்கள் உரிமையாக கதவை தட்டி துறக்காமல் அனுமதி கேட்டுக்கொண்டு நிற்கிறார்கள். அப்போ ஒரு கண்ணியமானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை விளங்கி கொண்டுதான் அந்த மலக்கு கேட்டாங்க. அப்ப அதற்கு காரணமாக தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு வந்திருக்கிறார்கள் என்ற பதிலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை நமக்கு இங்க சொல்லித்தராங்க. அப்போ அப்படி கொடுத்த பொழுது இன்னும் சொல்றாங்க, சும்ம பிறகு ஸஅஇத இல ஸமாஇ ஸானியதி வஸ்ஸாலிஸதி வர்ராபிஅதி வஸாயிரிஹின்ன, சும்ம ஸஅஇத பின்பு உயர்த்தினார், இல ஸமாஇல் ஸானியதி வஸ்ஸாலிஸதி வர்ராபிஅதி வஸாயிரிஹின்ன, இரண்டாவது வானத்தின் பக்கமும் இன்னும் மூன்றாவது வானத்தின் பக்கமும் இன்னும் நான்காவது வானத்தின் பக்கமும் இன்னும் அந்த ஏனைய வானம், அதாவது அந்த வானங்களில் ஏனையதாக இருக்கக்கூடிய பிற வானங்கள், அந்த வானத்தின் பக்கமும் என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தி சென்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, முதல் வானத்துக்கு மட்டும் என்ன கூட்டிட்டு போகல, இரண்டாவது வானம், மூணாவது வானம், நாலாவது வானம், இன்னும் ஏனைய வானங்கள்லாம் எப்படி மொத்தம் 7 வானங்கள் இருக்கு. அப்ப அந்த 7 வானங்களின் பக்கமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை கூட்டிக் கொண்டு சென்றார்கள், அவர்கள் என்னை உயர்த்தி கொண்டு சென்றார்கள். சொல்றாங்க, வயுகாலு ஃபீ பாபி குல்லி ஸமாஇன், ஒவ்வொரு வானத்தினுடைய கதவிலேயும் நுழைவாயிலேயும் கேட்கப்படும். அப்போ ஒவ்வொரு நுழைவாயில் இருக்குமா இல்லையா, ஒவ்வொரு வானத்திற்கும் ஒவ்வொரு கதவுகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கதவுகள்லையும் கேட்கப்பட்டுச்சான். மன்ஹாதா, யார் என்பதாக, யார் இது என்பதாக கேட்கப்பட்டுச்சு. ஃபயகூலு, அப்பொழுது சொல்வார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ஜிப்ரீலு, ஜிப்ரீல் என்பதாக பெயர் குறிப்பிடுவார்கள். அப்போ ஒவ்வொரு வானத்திற்கும் பெயர் குறிப்பிட்டு அவர்கள் என்னை கூட்டி சென்றார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த ஹதீஸின் மூலம். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் யார், வந்திருக்கிறது யார் என்று கேட்கப்பட்ட பொழுது ஜிப்ரீல் என்பதாக அவர்கள் பதில் கொடுத்தார்கள் என்ற கருத்து தான் இங்க முக்கியம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் வந்திருக்கிறான்னு கேட்ட உடனே நான் தான் வந்திருக்கிறேன், நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு மூடலாக அவர்கள் சொல்லவில்லை. ஜிப்ரீல், என்னுடைய பெயர் ஜிப்ரீல், நான் வந்திருக்கிறேன் என்பதாக பெயரை குறிப்பிட்டார்கள் என்பதை நம்ம இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஒரு கருத்தை தான் வலியுறுத்தி வரக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கு. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 875வது ஹதீஸ். وعن أبي ذر رضي الله عنه, சையதுனா அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. கால, அவர்கள் சொன்னார்கள், خرجت ليلة من الليالي, இரவுகளிலிருந்தும் ஒரு இரவில் நான் வெளியேறினேன். அப்போ ஒரு இரவு நான் வெளியே சென்றேன் என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுது ஃபஇதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷி வஹதஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது யம்ஷி வஹதஹு, தனியாக அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு ரோட்ல அவர்கள் யாரும் இல்லாத அந்த நிலையில் அவர்கள் தனியாக நடந்து கொண்டு போனாங்க. அப்பொழுது ஃபஜஅல்து, நான் ஆனேன், அம்ஷி நான் நடக்கக்கூடியவனாக நான் ஆனேன், ஃபீ லில்லில் கமரி, சந்திரனுடைய அந்த இருளில் நிழலில் நான் நடக்கக்கூடியவனாக நான் ஆகினேன் என்று சொல்கிறார்கள். அப்ப சந்திரனுடைய நிழல்னா அந்த இரவனுடைய அந்த சந்திரன் மூலமாக நிழல் இருக்குமா இல்லையா, அந்த இருள் இருக்குமா இல்லையா, அந்த இருளில் நான் மறைந்து கொண்டு நடந்து சென்றேன் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கிடையாது, அவர்கள் கொஞ்சம் மறைந்து சென்று நான் உள்ளே செல்லக்கூடியவன், அவர்களுக்கு பக்கத்தில் நான் போகக்கூடியவனாக என்பதை நமக்கு இங்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ அந்த சமயத்தில் ஃபல்தஃபத ஃபரஆனி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திரும்பி ஃபரஆனி, என்னை பார்த்தார்கள். அப்போ திரும்பி என்ன பார்க்கறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எதனால் இவங்க இந்த இருள்ல நடந்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடயே நடந்திருக்கலாம் தானே, எதனால் அந்த இருளில் மறைந்தவர்கள் நடந்தார்கள் என்ற காரணத்தை ஷரஹ்ல சொல்லும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது அவர்கள் தனியாக நடப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் ஏன் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஏன் இடையூறு செய்ய, டிஸ்டர்ப் பண்ணணும் அவங்கள, அதனால் அவர்கள் தனியாக நடக்கட்டும்,
நான் பின்னாடி வரக்கூடியவனாக இருந்தேன், அது அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இருளில் நான் வரக்கூடியவனாக இருந்தேன் என்பதை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல ஃபல்தஃபத ஃபரஆனி, என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்ததுக்கான காரணத்தையும் சொல்றாங்க. பின்னால் வருவது எதிரியாக இருக்கலாமோ? ஏதாவது எதிரி நம்ம பின்னாடி வராரு போல தெரியுது. நமக்கு பின்னாடி ஒரு ஆள் வந்தா நமக்கு உணர்வோமா இல்லையா? பின்னாடி யாரோ வந்துட்டு இருக்காங்கன்னு. அப்ப அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். எதிரி யாரோ வராங்க போல தெரியுதே, இல்ல முனாஃபிகீன்கள் இருந்து யாரோ வராங்களா என் பின்னாடி அப்படின்னு சொல்லி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்து ஃபகால, அப்பொழுது கேட்டார்கள், மன் ஹாதா, யார் இது என்பதாக கேட்டார்கள். ஃபகுல்து, அப்பொழுது நான் சொன்னேன், அபூதர்ரின், அபூதர் என்பதாக நான் பதில் கொடுத்தேன் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு இடம்பெறக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இது என்பதாக கேட்ட பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெயரை குறிப்பிட்டார்கள். அப்போ நான் தான் யா ரசூலல்லாஹ் என்பதாக அவர்கள் மூடலாக சொல்லவில்லை. இங்கும் அபூதர் என்பதாக தன்னுடைய பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப இவங்க ஒரு மேன்மையான ஒரு சஹாபி. இப்படிப்பட்ட ஒரு பண்பை இவர்களுக்கு யாரு கற்று தந்திருப்பா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கற்று தந்திருப்பார்கள். அப்போ அதை இவர்கள் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் பார்க்க முடிகிறது. அப்போ அனுமதி கேட்கக்கூடிய முறை என்பது இப்படிதான். பெயர் கேட்கப்பட்டால் பெயரை சொல்ல வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கு. அப்போ இதன் காரணமாக தான் இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, மூன்றாவது ஹதீஸ், இன்னும் 876வது ஹதீஸ். வான் உம்மி ஹானிஇன் ரலியல்லாஹு அன்ஹா, சையதத்னா உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இப்போ இவங்க யாருன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய சகோதரியாக இருக்கிறார்கள். அப்போ அவர்களோடு உடன் பிறந்த சகோதரி இந்த உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள். அப்போ காலத், அவர்கள் சொன்னார்கள், அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. காலத், அவர்கள் சொன்னார்கள், அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் வந்தேன். வஹுவ யக்தஸிலு, இன்னும் அவர்களாகிறவர்கள் குளித்து கொண்டிருந்தார்கள். வஃபாத்திமத்து, இன்னும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாகிறவர்கள் தஸ்துருஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவிடங்கள் தெரிந்திடக்கூடாது, அவர்களுடைய உடலை யாரும் பார்த்திடக்கூடாது என்பதற்காக ஒரு துணியை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைத்தவர்களாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஃபகால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் ஹாதிஹி, யார் இது என்பதாக கேட்ட பொழுது ஃபகுல்த, இங்க ஃபகுல்தான் போட்டிருக்கிறாங்க, இது தவறு, த கிடையாது, ஃபகுல்து என்பதுதான் சரி, லம்மு வர வேண்டும், சரிங்களா? ஃபதஹ என்பது நுஸ்ஹா பல பிரிண்டிங் மிஸ்டேக். அப்போ ஃபகுல்து, நான் சொன்னேன், அப்பொழுது நான் சொன்னேன், அன உம்மு ஹானிஇன், நான் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா, நான் தான் உம்மு ஹானி யா ரசூலல்லாஹ் என்று என்னுடைய பெயரை சொல்லி நான் பதில் கொடுத்தேன் என்பதை உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸானதும் இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணமும் இதே காரணம்தான். அவர்கள் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு அடையாளப்படுத்தினார்கள் என்பதை இங்கு பார்க்க முடிகிறது. நாதா உம்மு ஹானி என்பதாக பெயரை சொன்னார்கள் இல்லையா? அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்போ அடுத்தபடியாக பாருங்க, நான்காவது ஹதீஸ், 877வது ஹதீஸ். வான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. கால, அவர்கள் சொன்னார்கள், அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் நான் வந்தேன். வந்து ஃபதகத்துல் பாப, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வீட்டின் கதவை நான் தட்டினேன். தட்டிய பொழுது ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் தா, யார் என்பதாக கேட்டார்கள், யார் இது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது ஃபகுல்து, அப்பொழுது நான் சொன்னேன், அன என்பதாக நான் சொன்னேன், நான் தான் என்பதாக நான் பதில் மட்டும் சொன்னேன். அப்பொழுது ஃபகால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அன நான் என்னப்பா, நம்ம கேட்போமா இல்லையா,
நான் யாரு, பெயரை சொல்லுங்க, நான் என்பது என்ன அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். சொல்றாங்க கஅன்னஹு கரிஹஹா, நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை வெறுத்தவர்களை போல இருந்தார்கள் என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப அந்த வார்த்தையை வெறுத்தவர்கள் போலனா இப்படி அனுமதி கோரும் விஷயத்தில் நான் என்ற அந்த பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்பதை இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இங்க ஒரு விஷயத்தை அருமையா வழங்கிக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நான் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையை வெறுக்கவில்லை, அந்த பதிலை தான் அவர்கள் வெறுத்தார்கள். அந்த அனுமதி கேட்கும் சமயத்தில் பெயர் குறிப்பிடுவதுதான் முறை. இப்படி அன நான் தான் வந்திருக்கேன் என்று மூடலாக குறிப்பிடுவது என்பது அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தவர்களாக இருந்தார்கள். மற்றபடி அந்த பெயரை அவர்கள் வெறுத்தது, அந்த வார்த்தையை அவர்கள் வெறுப்பது கிடையாது என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. ஏன் தெளிவுபடுத்துறாங்கன்னா, ஷரஹ்ல சொல்றாங்க, அல்லாஹ்வே குர்ஆனில் நான் அல்லாஹ் என்று குறிப்பிடக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அது மட்டும் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே நான் ஆதமுடைய மகன் என்பதாக குறிப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நான் என்ற வார்த்தை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடிய வார்த்தை தான். ஆனா அனுமதி கோரும் விஷயத்தில் அவர்கள் விரும்புவது கிடையாது என்பதை கற்றுத்தராங்க. இன்னும் சொல்றாங்க, ஷைத்தானும் ஃபிரௌனும் கூட நான் என்று சொல்லிக் கொண்டுதான் அவர்கள் அகந்தை பிடித்து அலைந்தார்கள். அவர்கள் வீணா போனதற்கு காரணம், அவர்கள் அழிந்து போனதற்கு காரணம், வழிகேட்டில் போனதற்கு காரணம் அந்த நான் என்ற வார்த்தை கிடையாது, அவர்கள் உள்ளத்தில் இருந்த அகந்தை தான் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அந்த நான் என்ற வார்த்தை பிரச்சனை இல்லை. ஒரு அகந்தையின் மூலமாக அந்த நான் என்ற வார்த்தையை சொல்வதன் மூலமாக ஒருவனுக்கு பெருமை என்பது ஏற்படும் என்று சொன்னால் அத்தகைய வார்த்தையை அவன் சொல்லக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட விஷயத்திலேயும் அப்படியும் அவன் சொல்லக்கூடாது, அனுமதி கேட்கும் விஷயத்திலேயும் நான் தான் வந்திருக்கிறேன் என்பதை இங்கே சொல்லக்கூடாது என்பதை நமக்கு இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, இப்ப இந்த முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கு. இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு நம்ம இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்த இந்த பதில் தான் அன என்ற இந்த பதில். அப்ப இந்த பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தவர்களை போல இருந்தார்கள் என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கற்றுத்தராங்க. அப்ப இந்த பாடத்துல ரெண்டு விஷயம் பேசுவாங்க. ஒன்னு என்னன்னு யாருன்னு கேட்கப்பட்டா இன்னாரு அல்ல பெயரை குறிப்பிட்டு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. இரண்டாவது விஷயம் என்ன, கராஹத்து கவுலிஹி அன வ நஹவிஹா, அன நான் தான், இன்னும் அது போன்ற சொல்லை பயன்படுத்துவது என்பது அது கராஹத் என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்குதா இல்லையா? அப்போ அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி அன என்று குறிப்பிட்டது அது வெறுக்கத்தக்க ஒரு காரியம், கராஹத் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, 142வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு இஸ்திஹ்பாபி தஷ்மீத்தில் ஆதிசி இதா ஹமிதல்லாஹ தஆலா வ கராஹத்தி தஷ்மீத்திஹி இதா லம் யஹ்மிதில்லாஹ தஆலா வ பயானி ஆதாபி தஷ்மீத்தி வல் உதாசி வத்தசாஉபி என்பதாக அமைகின்றது. அப்போ பாபு இஸ்திஹ்பாபி, முஸ்தஹப் தஷ்மீத்தில் ஆதிசி, அதாவது ஒரு தும்பக்கூடியவனுக்கு தஷ்மீத்து சொல்லுதல், தும்பக்கூடியவனுக்கு பதில் சொல்லுதல் இருக்குதா இல்லையா, ரஹ்மக்கல்லா என்று சொல்லுதல் இருக்குதா இல்லையா, அதுதான் தஷ்மீத்து. அப்படி தஷ்மீத்து சொல்லுதல் என்பது அது விருப்பத்தக்க காரியமாக இருக்கின்றது என்பதை குறித்தும் பேசப்படும் பாடமாக இருக்கின்றது. இதா ஹமிதல்லாஹ தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹ்வை அவன் புகழ்ந்தால், அந்த தும்பக்கூடியவன் புகழ்ந்தால் அவனுக்கு தஷ்மீத்து சொல்லுறது. அப்போ ஒருத்தவன் தும்பி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் அவனுக்கு தஷ்மீத்து சொல்லுதல் என்பது சுன்னத்து கிடையாது. தஷ்மீத்து சொல்லுதல் என்பது அது ஜாயிஸ், அவ்வளவுதான், அது சுன்னத்தின் அடிப்படையில் வராது என்பதை சொல்லி தருகிறார்கள். அவனுக்கு இன்னும் சொல்றாங்க கராஹத்துன்னு சொல்றாங்க. ஒருத்தன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா தான் இரஹமுக்கல்லான்னு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாத ஒருவனுக்கு இரஹமுக்கல்லாஹ் சொல்வது கராஹத் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, வ கராஹத் தஷ்மீத்திஹி, இன்னும் அவனுக்கு அந்த தும்பக்கூடியவனுக்கு தஷ்மீத்து சொல்லுதல் கராஹத்து வெறுக்கத்தக்க காரியமாக இருக்கும். இதா லம் யஹ்மிதில்லாஹ தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹ்வை அவன் புகழவில்லை என்றால், அப்ப அவன் புகழ அல்ஹம்துலில்லாஹ் என்று அவன் சொல்லவில்லை என்றால் அவனுக்கு தஷ்மீத்து சொல்லுதல் என்பது வெறுக்கத்தக்க காரியம் என்பதையும் கற்றுத்தரும் ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க. அப்போ ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இங்க தஷ்மீத் என்ற வார்த்தை என்பது இது ஷீனை கொண்டும் சொல்லலாம், சீனை கொண்டும் சொல்லலாம். தஸ்மீத்துன்னு சொல்லலாம், தஷ்மீத்துன்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் கிடையாது, கொஞ்சம் வேறுபாடு இருக்கும்.
சீனை கொண்டு தஸ்மீத்துன்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் சொன்னா அபிவிருத்தி வேண்டி பிரார்த்திப்பது என்ற அர்த்தத்திற்கு வரும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் என்பது ஏற்படட்டும் என்பதாக சொல்லும் அர்த்தத்தை கொண்டதாக அந்த வார்த்தை என்பதற்கும் சொல்றாங்க. அதுவே ஷீனை உபயோகப்படுத்தி வரக்கூடிய வார்த்தையாக இருந்தால் சிதறியதை ஒன்றிணைத்தல் என்ற பொருள் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது தும்பியவரின் உடல் உறுப்புகள் சீராக இயங்க துஆ செய்வது. அப்போ இதற்கு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அபூபக்கர் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது தும்பும் போது தலையிலும் கழுத்திலும் உள்ள நரம்புகளும் உறுப்புகளும் ஒரு கணம் அதிரக்கூடியதாக இருக்குமா, கொஞ்சம் அதிரும். அது மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி அடைவதற்கு தான் இரஹமுக்கல்லா என்ற துஆ செய்ய வேண்டும் சொல்றாங்க. இரஹமுக்கல்லா என்று அந்த தஸ்மீத் ஷீனை கொண்டு துஆ செய்வதன் மூலம் சிதறிய விஷயத்தை ஒன்றிணைப்பது. அதாவது நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளும் அந்த நரம்புகளும் சிதறி போயிருக்குமா இல்லையா, கொஞ்சம் அதிர்வு கொடுத்துருக்குமா இல்லையா, அது திரும்ப சீராக மீண்டும் பழைய நிலைமைக்கு வரக்கூடிய துஆ செய்வது என்ற அர்த்தத்திற்கு இந்த ஷீனை கொண்டு இந்த தஸ்மீத் என்ற அர்த்தம் பொருந்தும் என்பதை நமக்கு இங்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, அப்படி தும்பியவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அவனுக்கு இரஹமுக்கல்லா என்று சொல்வதன் மூலமாக ஷைத்தான் ஏமாற்றமும் கவலையும் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த தலைப்பின் கீழே ஷரஹ்கள் நமக்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இதையும் கற்றுத்தரக்கூடிய பாடமாகவும் இருக்கும். இன்னும் சொல்றாங்க, வபயானி ஆதாபி தஷ்மீதி வல் உதாசி வத்தவாசுபி வத்தசாஉபி, இன்னும் தும்பியவனுக்கு தஷ்மீத்து கூறுதலுடைய ஒழுக்கங்களையும், இன்னும் தும்புவதின் ஒழுக்கங்களையும், இன்னும் கொட்டாய் விடுபவன், அதாவது கொட்டாய் இருக்குதா இல்லையா, நம்ம கொட்டாய் விடுறோமா இல்லையா, அந்த கொட்டாவி விடுதலுடைய அந்த ஒழுக்கங்களையும் விளக்கி தரக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் என்பது இருக்கின்றது என்பதை நமக்கு கற்றுத்தராங்க. அப்ப 3 விஷயம். ஒன்னு, தும்பக்கூடியவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவன் சொல்லி தும்புனா அவனுக்கு இரஹமுக்கல்லா என்று சொல்வது சுன்னத், இது ஒரு விஷயம். இரண்டாவது, ஒருத்தன் தும்பி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலன்னு சொன்னா அவனுக்கு இரஹமுக்கல்லா என்று சொல்லுதல் கராஹத்து என்ற விஷயத்தை பற்றி பேசுவாங்க, இது 2வது விஷயம். 3வது, தும்புதல், அந்த தஸ்மீத்து சொல்லுதல், இன்னும் கொட்டாவி விடுதல், இதனுடைய அதபுகள் என்ன, ஒழுக்கங்கள் என்ன என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கும். இது 3வது விஷயம். அப்ப இந்த 3 கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கு. அப்ப இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடியதாக தான் இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் நமக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். சரிங்களா? அப்போ இத்தோட இந்த பாடத்தை நாம் நிவர்த்தி செய்து கொள்கிறோம். அப்ப இந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி கபூலாக்கி முழுமையாக தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 1வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயம், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் போன்ற ஏனைய செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.